நாளிலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்வில் ஆண்டவர் தமது சமாதானத்தை ஊற்ற போகிறார். காலமே நீ எழுந்து கடவுளை தூதி நந்து கால தாமதம் நந்தந்து என் மனமே. இப்பொழுதும் ஐயோ எனக்கு இல்லையே அது இல்லையே இது இல்லையே என்று சொல்லுகிறோம். அந்த நிலைமையில ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னால எல்லாம் முடியும். பெண்கள் மாநாட்டில் எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்கள், ஒருவராவது கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. உங்கள் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் வழங்கிய, ஆனா நீங்க பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை சும்மா அனுப்புவாரா? அனுப்பவே மாட்டார். நிறைய 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 சம்பூர்ண நன்மையால நிரப்பி அனுப்புவார். இறை செய்தியின் ஒரு பகுதி உங்கள் ஆசீர்வாதத்திற்காக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இந்த யாக்கோபு இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், இவர்கள் என்னுடைய ஜனம். யாக்கோபு என்னுடைய ஜனம், இஸ்ரவேல் என்னுடைய ஜனம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினே, இவர்களின் துதியை சொல்லி வருவார். இந்த ஜனம் எனக்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஜனம். அன்றைக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை என்றென்றைக்கும் மாறாத வார்த்தை. இன்றைக்கு யாக்கோபை போல இஸ்ரவேலை போல நான் தெரிந்து கொண்ட என்னுடைய பிள்ளைகளாகிய உங்களை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஜனத்தை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், இந்த மகளை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவள் என் துதியை சொல்லி வருவாள். அதன் மூலமாய் ராஜாவின் ஜெயகோபுரத்தை அவருடைய வாழ்க்கையில அனுபவிக்க போகிறார். இதான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். அவருடைய புது வருஷ வாழ்க்கைக்கான வாக்குத்தத்தமா இதை எடுத்துக்கொள்வோம். இதை நாம் நம்முடைய பெயரை போட்டு வாசிப்போம். ஸ்டெல்லாவிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, அவளிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவளுடைய தேவனாகிய கர்த்தர் அவளோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பரம் அவளுக்குள் இருக்கிறது. இப்படி நீங்கெல்லாம் உங்க பேரை போட்டு வாசித்து பாருங்க. கர்த்தர் அப்படியே இந்த வருஷத்துல, புதிய வருஷத்துல அதை அப்படியே கொடுக்க போகிறார். இட்ஸ் a நியூ இயர் கிஃப்ட். புது வருஷ ஆசீர்வாதமாக வெகுமதியாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர் என்ன செய்கிறார்? நாம என்ன செய்யணுமா? அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு சுவாமி, எனக்காக நீ ஜீவனை கொடுத்தீரே, சிலுவையிலே அடிக்கப்பட்டீரே, நொறுக்கப்பட்டீரே, முதுகிலே வாரால் கிழித்தார்களே, யாருக்காக? எனக்காக. எனக்காக, இந்த பாவியான எனக்காக நீர் அடிக்கப்பட்டீர். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்கள், ஒருவராவது கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. இன்றைக்கு இங்க கூடியிருக்கிற இந்த 4 பக்கம் 1 2 3 4 பக்கத்திலும் கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய மகள், என்னுடைய மகள், நீ என்னுடைய மகள். ஆனா நம்ம சொல்றோமா? ஆமா, நான் உம்முடைய ரத்தத்தால கழுவப்பட்டவள், சுத்திகரிக்கப்பட்டவள், உம்முடைய மகள் தான். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்துங்க. எல்லாரும் உயர்த்த எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? அப்படின்னா ஆண்டவர் சொல்லுற, உங்களை பார்த்து நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். உன்னை என்று சொல்றேன், ஒவ்வொருத்தருக்காக சொல்றேன். ஆண்டவருடைய வார்த்தை, நான் உன்னை ஏற்றுக்கொண்டு உனக்கு பிதாவாய் இருப்பேன், உங்க அப்பாவா இருப்பேன், நீ எனக்கு குமாரத்தியாய் இருப்பாய். என்ன அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. உங்களுக்குன்னு நான் சொல்லுகிறேன். அங்க வித்தியாசமா இருக்கு, எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது. ஆனா இன்றைக்கு நமக்குன்னு எடுத்துக்கொள்ள போகிறேன். எனக்கு அப்பாவா இருக்க போற அதே காரியத்தை தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவைகளில் வாசிக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நம்ம கொடுத்திருக்கிறார். அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து எடுத்துட்டார். முந்தி அடிமைகளா இருந்தோம், கோபாக்கினியின் பிள்ளைகளா இருந்தோம், சண்டைக்காரராக இருந்தோம், கோபாக்காரர்களா இருந்தோம், அநியாயமும் அக்கிரமம் செய்தோம், அநீதியும் செய்தோம்.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா? சற்று உங்கள் வாழ்க்கையை அலசி பாருங்க. ஒருவேளை இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே அசுத்தம் இருக்கிறது, பாவம் இருக்கிறது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறது என்று சொல்வீர்களானால் இப்பொழுது உங்களை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரை, இப்பொழுது நான் ஒப்புக்கொடுங்க. நீர் எனக்கு தகப்பனாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் எனக்கு அத்தனை பேர் இருந்தாலும், அப்பா இருந்தாலும், அம்மா இருந்தாலும், எத்தனை பேர் இருந்தாலும், நீர் ஒருவரே எனக்கு அப்பா பிதாவே என்று வர வேண்டும் என்று சொல்லி கேட்பீங்களா? கேட்பீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். ராஜாவின் ஜெய கம்பீரம் உன் வாழ்க்கையில வரப்போகிறது. முதலாவதாக வாசிக்கிறோம், குடும்ப வாழ்க்கையிலே ஜெய கம்பீரம். குடும்ப வாழ்க்கையில ஜெய கம்பீரம் இருக்குதா? உங்களுக்கு இருக்குதா? இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லி, இல்லம்மா என் குடும்பத்தில் அநேகர் ஜெபம் பண்ணும்போது, தனியாக ஜெபம் பண்ணும் பொழுது சொல்லுகிற காரியம், எங்கள் வீட்டில் சமாதானமே இல்லை, நோ அண்டர்ஸ்டாண்டிங். புருஷனுக்கும் மனைவிக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிற நிலைமை இல்லை, சண்டை. ஒரு வார்த்தை சொன்னால் 10 வார்த்தை, கடைசியில் நீ இப்படியே நான் அப்படியே போகிறேன் என்று சொல்லி பிரிந்து போகிற நிலைமை இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி வந்திருக்கு? எத்தனை பேர் குடும்பத்தில் பிரிவினையோட, கசப்போட, வைராக்கியத்தோட, விரோதத்தோட இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் வாழ்க்கையில ஜெய கம்பீரம் வரப்போகிறது. அப்படிப்பட்ட உன் வாழ்க்கையில ஜெய கம்பீரம் வரப்போகிறது. ஐயோ எனக்கு இல்லையே, அது இல்லையே, இது இல்லை என்று சொல்லுகிறோம். அந்த நிலைமையில ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னால் எல்லாம் முடியும். அதுதான் வாசிக்கிறோம் பாருங்க. எல்லாருக்கும் அந்த கஷ்டம் வருகிறது, நல்லவங்களுக்கும் வருது, பொல்லாதவர்களுக்கும் இந்த பாடுகள் வருது. குடும்ப பாரம் வருகிறது. குடும்ப பாரம் எடுக்கும் பொழுது அதில் போராட்டம் வருகிறது, துக்கம் வருகிறது. யோபு சன்மார்க்கனான் தான், உத்தமன், நீதிமான் என்றெல்லாம் ஆண்டவரே அவனை சாட்சி கொடுத்தார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? போராட்டம் வந்தது, துக்கம் வந்தது, கொடிய துக்கம் வந்தது, இழப்பு வந்தது, எல்லாம் வந்தது. ஆனால் அழிந்து போய்விட்டானா? நீங்கள் அழிந்து போவது இல்லை, நீங்கள் குறைவுபடுவதில்லை, உங்களை ஒருவரை ஏமாற்ற முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். பிரசங்கி 9:2 சொல்லுது, சன்மார்க்கனும் துன்மார்க்கனுக்கும் இந்த காரியம் நடக்குது. நல்லா பக்தியா இருக்கிறவங்களுக்கும் பாடுகள் வருது. ஏன் பாடுகள் வருகிறது? ஆனால் அதன் மூலமாய் ஒரு நாளிலே ஆண்டவருடைய ஜெயகம்பீரம் உங்கள் வாழ்க்கையில வரும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் பாக்கியவதிகள். ராஜாவின் ஜெயகம்பீரம் அப்படியே ரெடியா இருக்குது. ஆண்டவர் தட்டில் வைத்துக்கொண்டு காத்திருக்கிறார். போகும் பொழுது என் பிள்ளைகளுக்கு இந்த பரிசு நான் கொடுக்க போகிறேன். எல்லா பக்கத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், உன் கையில நான் கொடுத்து அனுப்ப போகிறேன். ராஜாவின் ஜெயகம்பீரம், சாதாரண செல்லாத நகரம் ஜெயகம்பீரம் அல்ல, ஆண்டவருடைய ஜெயகம்பீரம். ஏசு ராஜா முன்னே செல்கிறார் என்று பாடுகிறோமே, அந்த ஏசு ராஜா கொடுக்கிற வெகுமதி நமக்கு ஆயத்தமா இருக்குது. அன்னாளை பற்றி உங்களுக்கு தெரியும். 1 சாமுவேல் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அவருடைய புருஷனுக்கு 2 மனைவி, அன்னாள் பெனினாள். அவளுக்கு என்ன பிரச்சனைனா குழந்தை இல்லை. அந்த பெனினாளுக்கு நிறைய குழந்தை. அதனால உங்களுக்கு தெரியும், சக்களத்தி சண்டைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ எவ்வளோ சண்டை. அன்னாளை பற்றி சொல்லலை. ஆனால் பெனினாள் என்ன சொன்னா, எனக்கு குழந்தை இருக்கு, உனக்கு குழந்தை இல்லை, துக்கப்படுத்தினான். துக்கம், நிந்தனை, அவமானம். இன்னைக்கு அநேக பெண்கள் குழந்தை இல்லாதனால வெளியே போக முடியலையே, யார் வீட்டுக்கும் போக முடியவில்லையே, என்னால் போய் யார்ட்டையும் தேர்ந்து நிற்க முடியலையே, உறவினர் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா போக முடியவில்லையே. துக்கம், நிந்தனை, அவமானம், அதுதான் இந்த உலகத்தில் இருக்கு. அதான் உலகத்தில். அண்ணாலும் அப்படித்தான் இருந்தான். அதைத்தான் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன செய்வார்? அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை. அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை. மனுஷரால் இந்த ஜெய கம்பீரம் கொடுக்க முடியாது. மனுஷனால் ஜெய கம்பீரம் கொடுக்க முடியாது. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அதைத்தான் மார்க் 10:27, மத்தேயு 19:26 இவைகளை வாசிக்கிறது. இன்னும் எரேமியா 32:27 ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர். உங்க வித்தியாசமே கிடையாது, எல்லாருக்கும் கர்த்தர். மாம்சமா இருந்தா அவங்களுக்கு நான் கர்த்தர். என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இஸ் தேர் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் மீ என்று கேட்கிறார். நம்ம என்ன சொல்ல? இல்ல ஆண்டவரே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அது உங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதம் ஆயத்தமா இருக்கு. இன்றோடு உங்க குடும்பத்தில் காணப்படுகிற இல்லை, இல்லாமை, குறைவுகள், சமாதானம் இல்லாமை, தேவைகள்
பல உண்டு, அவைகள் இப்படி எல்லாவற்றிலும் இல்லை இல்லை என்ற காரியத்தெல்லாம் இருக்கிறது என்று மாற்றப் போகிறார் ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுது அப்படி மாற்றப் போகிறார்? எரேமியா 33:3 அவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி பார், நான் உனக்கு எட்டாத உயரமான காரியங்களை அறிவிப்பேன். அதே போல 91 சங்கீதம் 15 வாசிக்கிறோம், அவனை நான் தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், ஏனென்றால் அவன் வாஞ்சியோடு என்னை நோக்கி பார்க்கிறான், கூப்பிடுகிறான். எனக்கு அருமையானவளே, நம்முடைய வாழ்க்கையில கூப்பிடுகிற அனுபவம் இருக்குதா? தேடுகிற அனுபவம் இருக்கிறதா? நோக்கி பார்க்கிற அனுபவம் இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேத வாசிப்பு, ஜெபம் ரெண்டும் கலந்து இருக்கணும். வேத வாசிப்பு இல்லாத ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானதான். வெறும் சும்மா பைபிள் எடுத்து 2 வாசிட்டு கர்த்தர் என்னோடு பேசி விட்டார், உங்களை ஏமாற்றிக் கொள்ளாது. ஆண்டவர் பார்க்கிறார், எப்போ எழுந்திருக்கிற, எந்த நிமிஷம் எழுந்திருக்கிற, எவ்வளவு கடினமாக உழைக்கிற, எவ்வளவு ஆண்டவருக்கு என்று உழைக்கிறாய், இதெல்லாம் பார்க்கிறார். எவ்வளவு நேரம் செலவழிக்கிறாய், இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். பார்க்கும் பொழுது என்ன செய்கிறார்? நீ ஆசையோடு தேடும் பொழுது உன் அண்டை வருகிறார், உனக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குற. இன்னைக்கு பாருங்க, எவ்வளோ ஆசையோடு வந்திருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு வசதி இருந்தும், கார் இருக்கும், பங்களா இருக்கும், எல்லாம் இருந்தாலும் மனசு இல்லை. ஆனால் நீங்கள் பாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை சும்மா அனுப்புவாரா? அனுப்பவே மாட்டார். நிறைய 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 சம்பூர்ண நன்மையால் நிரப்பி அனுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை பார்க்க தான் வந்திருக்கிறோம். என்ன நீங்கள் பார்க்காதீங்க. சிலுவையில் உங்களுக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே தானே, அவர் தான் உங்களுக்கு இன்றைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்திருக்கிறார், உங்களுக்கு ஜெயகம்பீரத்தை கொடுக்க வந்திருக்கிறார். ஒருவேளை நம்ம வேத வாசிப்பு ஜெபம் குறைவாக இருக்குமானால், ஆண்டவரை நோக்கி பார்ப்பது குறைவாக இருக்குமானால், இன்றைக்கி ஒரு தீர்மானம் செய். புது வருஷ தீர்மானம். போன இதுவரைக்கும் வாசித்ததோட இந்த புதிய வருஷத்தில் அதிகாலையில் எழுந்திருப்பேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன், ஆண்டவருடைய வார்த்தையை படிப்பேன், ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை தேடுவேன், என்னுடைய கஷ்டத்தெல்லாம் அவரிடத்துல சொல்லுவேன். ஒரு தீர்மானம் எடுங்க. பெண்களாகிய நாம் தான் பாருங்க குடும்பத்துக்கு முதுகு எலும்பு. நாம நல்லா இருந்தால், நாம பரிசுத்தமாக வாழ்ந்தால், நாம பக்தியாக இருந்தால், கர்த்தரை பிடித்து கொண்டோமானால் நம்முடைய புருஷன் பிள்ளைகளை எல்லாரையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். நீங்கள் யார் யார் எங்கள் புருஷன் சரியில்லை, அது இல்லை, என் பிள்ளை சரியில்லை வந்திருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நீ முதலாவது முழங்கால் படியிட கற்றுக்கொள், நீ என்னை பார்க்க கற்றுக்கொள். நீ எவ்வளவு நேரம் உன் பிள்ளைக்காக பிரார்த்தனை செய்கிறாய், உன் புருஷனுக்காக, கெட்டுப்போன புருஷனுக்காக எவ்வளவு தூரம் மன்றாடுகிறாய். ஆண்டவர் சொல்ல, என் பிள்ளை வரட்டும், அவர் கேட்கும்போது நான் கொடுக்குறேன். ஆண்டவர் யார் யார் கருத்தாய் தேட உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களோ, உங்களுடைய குடும்பம் உங்கள் மூலமாய் ஜெயகம்பீரம் பெறும், ஜெயகம்பீரம் பெறும். அங்கே சமாதானம் இருக்கும், அங்கே சந்தோஷம் இருக்கும், அங்கே ஆசீர்வாதம் இருக்கும். இந்த பெண் அதை தான் தேடினான். ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடினான், அவருடைய சமூகத்தில் போய் ஊற்றினான். பார்த்தீங்களா எவ்வளவு அருமையான ஒரு பாதப்படி இருக்கு. மரியாள் அதை பிடித்து கொண்டான். மார்த்தாள் தான் சாப்பாடு சமைக்கிறது என்று போய் இருந்தா, நான் மரியாள் அதை பிடித்து கொண்டான், கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கொண்டான். எனக்கு அருமையான, இப்படி நீங்களும் செய்வீர்களானா உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தருடைய ஜெயதுவனி அங்கே விளங்கும். அங்கே ஆண்டவர் உங்களை அற்புதமாய் உங்களை வழி நடத்துவார். எனக்கு சமீபத்தில் ஒரு அம்மா வந்து சாட்சி கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரே மகன், இன்னொரு மகன் மறுத்து போய்விட்டான், ஒரே மகன் தான். அந்த ஒரு மகனுக்காக அந்த தாய் எவ்வளவு ஜெபம் பண்ணியிருப்பாங்க, என் பிள்ளை நல்லா இருக்கணும். ஆனால் அந்த பையன் இப்படிதான் ரவுடி, சரியான ரவுடி, யாரை கொலை செய்யலாம், யார்கிட்ட போய் சண்டை போடலாம், தினம் இப்படி தான் பண்ணுவோம். அப்போ தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த தாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு தாய், மகனை குறித்து ரொம்ப கவலை. பிசாசு அவளை அலைக்கழிக்கிறது போல அந்த பையனை அலைக்கழித்தான். அவன் பிசாசுக்கு தன் வாழ்க்கையை ஒப்படைத்து கொடுத்தான். அப்பொழுது தாய் என்ன செய்வாள்? ஜபகோபுரத்தை பற்றி கேள்விப்பட்டு ஜபகோபுரத்துக்கு ஜபம் பண்ண வந்தார். அப்பொழுது இந்த பையன் வெளியே வந்து அம்மாவை விட்டுட்டு போவான், ஆனால் ஜபகோபுரத்துக்குள்ளே வரமாட்டான். ஏன்பா வரமாட்டேன்? ஐயோ, என் பக்தி குறைவு, அங்கே வந்தால் பக்தியாக இருக்கணும், ஏதோ ஒரு சாக்க சொல்லிட்டு வரமாட்டேன். ஆனால் அந்த தாய் விடாமல் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள், வேதம் வாசித்து கர்த்தரை பிடித்து கொண்டார்கள். நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் அவனை மாற்றினான். மட்டுமல்ல, ஆமாம், அதோடு கூட அவன் வேலைக்கு போனால் கஷ்டப்பட்டு பணத்தை கடன் வாங்கி 40,000 அப்படி கடன் வாங்கி
அவனை மற்ற கண்ட்ரிஸ், மற்ற தேசங்களுக்கு, அயல் பக்கத்து தேசங்களுக்கெல்லாம் அனுப்பி போயிட்டு சிங்கப்பூர் எல்லாம் அனுப்பி வைப்பாங்க. இந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு. ஆனால் அவன் என்ன செய்வான், 3 மாதம் வந்து ஓடி வந்துடுவான். நமக்கு இந்த வேலைக்கு சரியில்லை. இந்த தாய்க்கு எப்படி 2 தடவை 3 தடவை வெற்றி இல்லாத வாழ்க்கை. அந்த நிலைமையில் இந்த அம்மா விடாமல் ஜெபித்து வந்தார். கர்த்தரை நேசிக்கிற ஒரு மகள், அவருடைய மனைவி, அதாவது மருமகள் ரூத்தியும் நகமையும் போல 2 பேரும் இணைந்து கர்த்தரை தேடினாங்க. என்ன நடந்தது, நம்முடைய பெண்கள் கூட்டத்திற்கெல்லாம் தவறாமல் வருவாங்க. அங்கே வந்து அழுது அந்த வார்த்தையை சொல்ல 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 பிடித்து கொள்வார். அந்த வார்த்தையை பிடித்து பிடித்து ஜெபம் பண்ணுவாங்களா 2 பேரும், மாமியும் மருமகளும். அப்படி கேட்ட பொழுது என்ன நடந்தது, இந்த தம்பி 4வது பிளேஸில் போய் 4வது இடத்துல போய் வேலைக்கு அமர்ந்து விட்டான். அங்கேயே நிரந்தரமாக இன்று வரை இருக்கிறான். இப்பொழுது அவன் மாதம் 20,000 ரூபாய் அம்மாவுக்கு அனுப்புகிறான். கர்த்தருடைய கிருபையினால் மாறின மகனாக இருக்கிறான். இது கதை இல்லை, ஒரு தாய் கண்ணீரோடு என்னிடத்துல வந்து சொன்ன ஒரு நற்சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடியாலே ஒரு சாட்சியான தேவாதி தேவனுக்கு கொடா கோடி நன்றி செலுத்துகிறேன். என் பையன் ரொம்ப என்னை 5 குழந்தை பெத்த கூட கஷ்டம் தெரியாது. ஆனால் நான் ஒரு மகனை வச்சுக்கிட்டு படாத பாடு கஷ்டப்பட்டேன். எப்போ திருமணம் பண்ணால் திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்பவும் திருந்தல. 1 குழந்தை பிறந்துச்சு, 2 குழந்தை பிறந்துச்சு, 3 குழந்தை பிறந்துச்சு, அப்பவும் திருந்தல. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அப்போ நான் 2007 வந்து அம்மா வந்து கூட்டம் வந்து சாந்தோம் சர்ச்சை எதிர்க்க ஸ்கூலில் பள்ளியில் நடந்துருந்துச்சு. நான் கண்ணீரோடு எழுதி ஜெபிச்சுட்டு, கர்த்தாவே முன்னோக்கிறதும் பின்னோக்கிறதும் உம்முடைய சித்தம். இவ்வளோ நாள் இவங்க குடும்பத்தை நான் சுமந்துன்னு வந்தேன், என்னால் முடியலையா சுமக்க, நீரே உதவி செய்யணும். வெளிநாட்டுக்கு போவோம், 3 மாதம் பணம் கடன் வாங்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அமுச்சு விடுவேன். அமுச்சு விட்டு 3 மாதம் கூட நிற்க மாட்டான், திருப்பி ஓடியாந்துருவோம். அந்த கடன் அடைக்கிறதுக்கு பிரச்சனையாக இருக்கும். பிரச்சனை வாழ்க்கையில். இப்பதான் 4 வருஷமா கர்த்தருடைய கிருபையினால ஜபத்துல கண்ணீரோடு அம்மா அப்பா ஜபம் பண்ணாங்க. வெறுமையா யாரும் போக வேண்டாம், யாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறாமல் போக வேண்டாம். உங்களுடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்குகிறது. ஐயோ எனக்கு வேலையில உயர்வே கிடைக்க மாட்டேனுங்கிறது, எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேனுங்கிறது, வேலையில மாற்றம் கிடைக்க மாட்டேங்குது, இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லி 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 கேளுங்க பிரியமானவர்களே. ஒரு வாங்கினாங்க வீடும் இது பண்ணாங்க. அவங்க மருமகள் தானே, பேர் என்னம்மா? பொன்னி. பாருங்க அம்மா பொன்னி அம்மா ஜெபம் பண்ணாங்க, அப்படியே மகனை குடும்ப ஆசீர்வாத திட்டத்துல சேர்த்தாங்க. அதுக்கப்புறமேட்டு எந்த ஒரு தடையும் இல்லை எங்க வீட்டுக்கார வேலையில. ரொம்ப சந்தோஷமா 5 வருஷமா தொடர்ந்து அங்கேயே செய்யறாங்க வேலை. ஒரு சொந்த வீட்டை கடல் போட்டு. இன்றைக்கு உங்க குடும்பத்துக்கு அந்த மாதிரி கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஒருவராது கண்ணீரோடு திரும்பி போக போகிறது. ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களோடு வரப்போகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரிப்போமா, ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. நாம் யாவரும் கண்களை மூடி பயபக்தியோடு ஜெபிப்போம். நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த ஆசீர்வாதத்தை, ஜெய கம்பீரத்தை கொடுக்க வந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஜெய கம்பீரத்தை கொடுக்க போகிறேன். முதலாவதாக ஜெய கம்பீர வாழ்க்கையை பெற்றுவதற்கு அப்பா பிதாவே என்று அவரோடு உள்ள ஐக்கியம் இருக்கிறதா? சற்று யோசித்து பாருங்க. கூப்பிடுறீங்களா அவரை? என் பாவங்களையெல்லாம் சிலுவையில் சுமந்து விட்டீரே, என் அக்கிரமங்களையெல்லாம் சிலுவையில் சுமந்து விட்டீரே, எனக்காக அடிக்கப்பட்டீரே, எனக்காக நொறுக்கப்பட்டீரே, சவேர் என்றிருக்கிற என் பாவம், பயங்கரமான பாவிகளிலே பிரதான பாவியான நான், என்னை மன்னியும் ஆண்டவரே, அப்பா பிதாவே என்று உரிமையோடு கேட்கும் சாக்கியத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்கள் பிரியமானவர்களே. ஒருவேளை யாராவது இன்னும் இந்த அன்பான வாழ்க்கையை, ஆண்டவரோடு இணைந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால் இன்றைக்கு கேளுங்க பிரியமானவர்களே, கேளுங்கள் பிரியமான, கேளுங்கள். எனக்கு என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் சுவாமி, உடைய ரத்தத்தால் கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே, என்னை புது சிருஷ்டி ஆக்கும் ஆண்டவரே. கேளுங்க பிரியமான, ஆண்டவர் இப்பொழுது தம்முடைய ரத்தத்தால் உங்களை கழுவுவார், சுத்திகரிப்பார், புது சிருஷ்டி ஆக்குவார், இயேசுவுக்கு பிரியமான பிள்ளையாக மாற்றுவார். நீ எல்லாம் செய்யலாம். என்ன செய்யலாம்? உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் கொடுப்பார், உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் கொடுப்பார், தேவ சமாதானம். உன் வாயை விரிவாய் பெற நான் அதை நிரப்பு என்று சொன்ன ஆண்டவர் கர்த்தர் இப்பொழுது நிரப்புவார், ஆசீர்வாதத்தால் நிரப்புவார், ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்கள்,
பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஜீ. எனக்கு அருமையானவங்க, சரீரத்தின் பலவீனங்களுக்காக ஆண்டவர் அநேகரை தொட்டு இருக்கிறார், விடுதலையாக்கி இருக்கிறார். ஆனாலும் உங்களுடைய சந்தோஷத்துக்காக உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பயங்கரமான வியாதி, பிசாசின் கட்டுகள் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது. உச்சம் தலைந்து உள்ளம் கால்வரை வலி, சரீர வலி, வேலை செய்யாத சரீர பாகங்கள், இப்படி பாடுகளோடு வந்திருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். இப்பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறார், உங்கள் அருகாமையில் இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, அப்படிப்பட்டவர்கள் மேல் இறங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை மகிமையா இறங்குகிறது. விடுதலை, 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 எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை, பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை, 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 விடுதலை. Jesus' name, in the name of Jesus, in the mighty name of Jesus, Lord, release your children. விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. ஒருவராவது கட்டுகளோடு போகக்கூடாது, ஒருவராவது கட்டுகளோடு போகக்கூடாது. விடுதலை, 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 விடுதலை. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, விடுதலை தார். ஒவ்வொரு பாகத்தையும் தொடும் ஆண்டவர். எந்தெந்த பாகம் வேலை செய்யலையோ உடைய வல்லமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். கண்ணு சரியா தெரியலையா, காது கேட்கலையா, தைராய்டு வியாதியா, கழுத்தில் வைத்துக் கொள்ளுங்க, கையை வைத்துக் கொள்ளுங்க. மார்பிலே பலவிதமான பாடுகள், மார்பிலே சுவாசிக்க முடியாத நிலைமை, அப்படியெல்லாம் ஒவ்வொரு பாகத்தில் இருக்கிற பாடுகளை ஆண்டவர் இப்படி தொடுகிறார். ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. ஓ தேங்க்யூ ஃபாதர். அவருடைய வல்லமை இறங்குகிறது, அவருடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறது, அவருடைய குணமாக்கும் வல்லமை இறங்குகிறது. விடுதலை கொடுக்கிறார் கர்த்தர், விடுதலை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை வல்லமை இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். நன்றி அப்பா, நம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கி இருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேர்வு எழுத தயாராகி கொண்டிருக்கும் மாணவ மாணவியர்களே, தேர்வை குறித்த பயம், சரீர பலவீனம், ஞாபக மறதி, கவனமின்மை இவற்றில் சிக்கி தவிக்கிறீர்களா? உங்களின் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை பெற்று நீங்கள் தைரியமாய் தேர்வை சந்திக்க You are going to be a winner. நீங்கள் வெற்றி வீரராயிருப்பீர்கள். You are going to be a winner. நீங்கள் வெற்றி வீரராயிருப்பீர்கள். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறேன். அங்கிள் கிட்ட ப்ரேயர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இந்த மீட்டிங்க்கு வந்தால் எங்கள் லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி வந்திருக்கோம். நம்பிக்கை இருக்குது நாங்கள் 10th நிறைய மார்க் வாங்குவோன்ட்டு. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு. 10th வந்திருந்தேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஜெபம் பண்ணிட்டு போனேன். படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், கடவுளோட ஆசீர்வாதம். நல்லா படிக்காதவன் தான், ஆனாலும் இங்கே வந்துட்டுக்கப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட், கடவுளோட ஆசீர்வாதத்தால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணேன். இப்போ 12th படிக்கிறேன். இப்போயும் கண்டிப்பாக கடவுளை எனக்கு உதவி பண்ணுவார் சொல்லி வந்திருக்கிற ஜெபத்துக்கு. வரும் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு சென்னை சேத்துப்பட்டு ஹாரிங்டன் சாலையில் உள்ள சென்னை கிறிஸ்தவ கல்லூரி மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் பிரார்த்தனை எடுக்கும் சிறப்பு மாணவர் பிரார்த்தனை கூட்டம் 2012. இக்கூட்டத்தில் சிறப்பு துதி ஆராதனை, வெற்றி பெற்றவர்களின் மெய்சிலிருக்கும் சாட்சிகள், 10th பப்ளிக்ல மேக்ஸ்ல 100, சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், இங்கிலீஷ்ல 99, 99, 99, தமிழ்ல 96 கொடுத்து 493 மார்க்ஸ் கொடுத்து ஸ்டேட் டாட் கொடுத்தாங்க. 93 out of 500. Wonderful. State level என்ன ரேங்க்னா? State level 3rd rank. என் பேர் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. நீ தான் சென்னை டிஸ்ட்ரிக்ட்லயே ஆங்கிலோ இந்தியன் சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்க. Very good. Chennai district first in Anglo Indian syllabus. என்னோட போர்டு எக்ஸாம் அப்போ 200 out of 200 காமர்ஸ்ல கொடுத்தார். Wonderful. Congratulations. Other subjects in accountancy I got 198, economics 186, business maths 196 and English 183 and a 96.4% overall எடுக்க வச்சு 1157 out of 1200 எடுக்க கிடைச்சு. Wonderful. Maths and science I got centum Wonderful. and 480 marks out of 500, 96%.
இவர்களைப் போன்று நீங்களும் சாதனையாளராக மாற வேண்டுமா? வரும் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு சென்னை சேத்துப்பட்டு ஹாரிங்டன் சாலையில் உள்ள சென்னை கிறிஸ்தவ கல்லூரி மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் பிரார்த்தனை எடுக்கும் சிறப்பு மாணவர் பிரார்த்தனை கூட்டம் 2012. மறந்து விடாதீர்கள். வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு டாக்டர் பால் தினகரன் அவர்கள் பிரார்த்தனை எடுக்கும் சிறப்பு மாணவர் பிரார்த்தனை கூட்டம் 2012. மாணவ செல்வங்களே, திரண்டு வாருங்கள். நீங்களும் நாளைய சாதனையாளராக மாறலாம். மிஸ்ஸஸ் ஹெச் செல்வியா மடிப்பாக்கம் சென்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆதரித்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. உங்கள் அருமை மகன் அருண் இன்று தனது 19வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். ஹாப்பி பர்த்டே beloved அருண். God bless you. சங்கீதம் 103:11 படி பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்ற வசனத்தின்படி இயேசப்பா பிள்ளைக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பை சரியாக முடிக்கவும், செழிப்போடு வெளிநாட்டிலே ட்ரைனிங்கிலே செழிக்கவும், வேலை உயர்ந்த ஸ்தானத்தில் கிடைக்கவும் அவருக்கு அருள் புரிய ராஜா பிள்ளையை வாழ்ந்திருக்க செய்யும். அதே போல எங்கள் சகோதரி செல்வி அவர்களுக்கு வேலையிலே ஆசீர்வாதத்தை தாரும். தயவு செய்து அவர்களை செழிக்க செய்யும். சகோதரர் செந்தில்குமார் அவர்களுக்கு குவைட்டிலே ஆசீர்வாதத்தை பெருகச் செய்து இந்த குடும்பம் வாழ்ந்திருக்கும்படி வழி செய்யும். சமாதானத்தை பெருகச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். எங்கள் அருமை சகோதரர் ஜே ராஜேந்திரன் வியாசர்பாடி சென்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். உங்களுடைய பேரப்பிள்ளை ஜேன் கேர்லினுக்கு டிசம்பர் 11ஆம் தேதி 11வது பிறந்தநாள். இன்னும் உங்களுக்கு 62வது பிறந்தநாள் ஜனவரி 14ஆம் தேதி கொண்டாடி இருக்கிறீர்கள். ஹாப்பி பர்த்டே டு போத் ஆஃப் யூ. காட் பிளஸ் யூ. உபாகமம் 31:6 படி உன் தேவனாகிய கர்த்தர்தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. ஏசப்பா ஜேனை ஆசீர்வத்து பாக்கியத்தினால் பிள்ளை நிரப்பி செழிக்க செய்ய சுவாமி. ஆசீர்வதிய ராஜா, ஆசீர்வதி. அதே போல எங்கள் சகோதரர் ஐயா ராஜேந்திரன் அவர்களுக்கு சமாதானத்தின் நாட்களை கொடுத்து சந்தோஷப்படுத்த சுவாமி. அவர்கள் மனைவி மிஸ்ஸஸ் ஜான்சி ராஜேந்திரனுக்கு நல்ல சுகத்தை தாரும். முழு குடும்பமும் செழிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். மிஸ்ஸஸ் ஜே சித்ரா ஜஸ்டின், மிஸ்டர் ஜஸ்டின் எருக்கஞ்சேரி சென்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆதரித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு இன்று 4வது வெட்டிங் ஆனிவர்சரி. காட் பிளஸ் யூ அண்ட் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. ஏசாயா 35:1-2 படி வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். இது உங்கள் வாழ்வில் நிறைவேறுவதாக. சகோதரி அவர்களுக்கு சமாதானத்தின் நாட்களை தார சுவாமி, சுகத்தையும் தாரும். அதே போல எங்கள் சகோதரர் ஜஸ்டினுடைய வேலையை ஆசீர்வதித்து செழிக்க செய்யும். ரோஹன் நன்றாக நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். அவன் கால் பலன் அடையட்டும், பிள்ளை நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஓடி விளையாடட்டும், பாக்கியத்தை அனுபவிக்கட்டும். அதே போல மகள் இவாஞ்சலினுக்கு நல்ல சுகத்தையும் எதிர்காலத்தை செழிப்பான நாட்களை காணும் கிருபையும் தாரும். ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட நேயர்களே, உங்களது கருத்துக்கள், இந்நிகழ்ச்சியின் மூலம் இறைவன் உங்களுக்கு செய்த அற்புதங்கள், உங்கள் பிரார்த்தனை தேவைகள் எதுவாக இருந்தாலும் உங்களின் தெளிவான முகவரி, தொலைபேசி எண், பங்காளர் எண்ணோடு சேர்த்து எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். உங்களுக்காக பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் ஊழியத்தின் நிமித்தம் உலகில் எங்கிருந்தாலும் உங்கள் கடிதங்களை நேரடியாகவோ அல்லது இன்டர்நெட் மூலமாகவோ பெற்றுக்கொண்டு உங்களுக்காக இறைவன் இயேசுவிடம் பாரத்தோடு மன்றாடி அவர் தரும் பதிலை உங்களுக்கு எழுதி அனுப்புவார்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: இயேசு அழைக்கிறார், ஜெபகோபுரம், எண் 72, ராஜாஜி சாலை, பாரிமுனை, சென்னை 1. மட்டுமல்ல, இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் புதிய வெளியீடுகளாகிய டிவிடிகள், புத்தகங்கள் மற்றும் ஆடியோ சிடிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்கள் செல்போனில் PRD என்று டைப் செய்து 909-409-9977 என்ற தொலைபேசி எண்ணிற்கு உங்கள் பெயரோடு சேர்த்து SMS அனுப்புங்கள். எங்களது வெளியீடு உங்களை வந்தடையும்.